வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நம்மளுடைய விஷஸ் பத்தி பேசுறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு கார் இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இந்த மழை நின்னா கொஞ்சம் நல்லாருக்கும். அவன் சீக்கிரம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அப்படின்னு பார்க்க போறோம். நல்லா இருக்கும் அப்படின்றத மட்டும் வச்சுட்டு, நம்ம ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். குட் யூஸ் அண்ட் குட் ஸ்டாண்டுன்ட்டு. அது கூட இத கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது இஃப் ஒன்லி. இந்த இஃப் ஒன்லிக்கும் குட் யூஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். குட் யூஸ் பற்றின வீடியோலேயே நம்ம கூட நம்ம இதை சொல்லியிருந்தோம். குட் யூஸ் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடங்களில் தான் நம்ம குட் யூஸ்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்குது. அப்போ அம்மா கிட்ட போய் அம்மா ஒரு காஃபி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அம்மா காஃபி போட்டு தருவாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல நாம் குட் யூஸை யூஸ் பண்ணுவோம். இப்போது எந்த கடையுமே இல்லை, காஃபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நீங்கள் வெறும் ஆசை மட்டும் படுறீங்க, சே ஒரு காஃபி கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த டோன் அண்ட் அந்த சிச்சுவேஷன், அந்த கான்டெக்ட் அதுதான் ரொம்ப விஷயம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம வந்து ஈஃப் ஒன்லி இல்லைனா ஐ விஷ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஈஃப் ஒன்லின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத இடங்களில் நம்மளுடைய விருப்பங்கள். அப்போது நம்ம ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹைப்போதட்டிக்கல் வெறும் இமேஜினேஷன் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறது வழக்கம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது இப்போ ப்ரெசென்ட்டில் நம்மளுடைய விருப்பம் இல்லை ஃப்யூச்சரில் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறது, அதை பற்றி பேசுகிறப்போ நாம் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஈஃப் ஒன்லி ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்டில் நடந்த விஷயங்கள்ல சே அது அப்படி நடந்திருக்கக்கூடாதா அப்படி நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அதை சொல்கிறதுக்கு ஈஃப் ஒன்லி கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் இங்கே ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர் ரெண்டுக்குமே நம்ம பாஸ்ட் டென்ஸ்னு போட்டிருக்கோம். இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ்னால் நம்ம யூஸ்வலாக வில் வச்சு சொல்லுவோம், அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் உட்டு வச்சு நம்ம சொல்லுவோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஸோ ஒரு ஸ்டெப் பேக், ப்ரெசென்ட்னா பாஸ்ட்டு, பாஸ்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக மழை பெஞ்சிட்டே இருக்கு, சே இந்த மழை நின்னா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல மழை நிற்கிறதுன்றது அஃப்கோர்ஸ் நிற்கும், ஆனாலும் நம்ம சொன்னோன்னே நிற்க போகிறது இல்லை, நம்ம கையில் இல்லை இல்லையா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம இஃப் வச்சு சொல்கிறோம், இஃப் ஒன்லி வச்சு சொல்கிறோம், குட் யூஸ் வச்சு சொல்லலை. ஸோ இது ப்ரெசென்ட்டில் நம்மளுடைய விஷ், அப்போ பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். அப்போ எப்படி சொல்கிறது? இட் ஸ்டாப்டு ரெய்னிங். பொதுவாக நம்ம இந்த மாதிரி ரெயின் வெதர் பற்றி பேசினாலே சப்ஜெக்ட் வந்து இட்டுன்னு வச்சு சொல்லுவோம் இல்லையா? இட் ஸ்டாப்டு ரெய்னிங். இஃப் ஒன்லி இட் ஸ்டாப்டு ரெய்னிங். இல்லை இது வந்து ஃப்யூச்சரில் இது நின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால இஃப் ஒன்லி இட் வுட் ஸ்டாப் ரெய்னிங் அப்படியும் நீங்கள் சொல்லலாம். இஃப் ஒன்லி இட் வுட் ஸ்டாப் ரெய்னிங் அப்படியும் நீங்கள் சொல்லலாம். உன்ன மாதிரி என்னாலே இங்கிலீஷ் பேச முடியும்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ முடியும் அப்படின்றதுனால கேன், அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் குட் வச்சு நம்ம இதை சொல்ல போகிறோம். அப்போ ஈஃப் ஒன்லி என்னால் பேச முடியும் அப்படின்னா ஐ கேன் இல்லையா? இப்போ நம்ம இதை ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ் லைக் யூ. இஃப் ஒன்லி ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ் லைக் யூ. இஃப் ஒன்லி ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ் லைக் யூ. என்கிட்ட இன்னும் நிறைய பணம் தான் நல்லாயிருக்கும் அப்படி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ என்கிட்ட பணம் இருக்குன்னா ஐ ஹாவ் மணி, பட் இது வந்து ஹைப்போதட்டிக்கல், இமேஜினேஷன், ஆசை, விஷு, அதனால் பாஸ்ட் டென்ஸ். ஐ ஹாவ் நம்ம வந்து ஐ ஹேடு நம்ம போட்டுட்டோம். இன்னும் நிறைய அப்படின்னு சொல்கிறதுனால மோர் மணி. இஃப் ஒன்லி ஐ ஹேட் மோர் மணி. இஃப் ஒன்லி ஐ ஹேட் மோர் மணி. ஓகே, இது வந்து ப்ரெசென்ட்டில் நம்மளுடைய விஷ். பாஸ்டில் நம்மக்கிட்ட பணம் இல்லாத ஒரு சமயம் இருந்துச்சு, அப்போ நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ அப்போது என்கிட்ட இன்னும் நிறைய பணம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்போ இருந்த பணத்தை விட இன்னும் நிறைய இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பாஸ்டில் நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? சரி, இந்த இடத்துல பணம் இருக்கிறது அப்படிங்கிறப்போ ஹேவ், பொசஷனை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ மெயின் வேர்ப் வந்து ஹேவ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் எப்படி இருக்கும்? ஹேட் ப்ளஸ் V3. ஸோ இந்த ஹேடுன்றது இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வர ஃபஸ்ட்டு ஹேடு, ஆக்ஸிலரி ஹேடு. செகண்ட் ஒன் வந்து அந்த ஹேவோடைய தேர்ட் ஃபார்ம், பொசஷன், என்கிட்ட இருக்குது அப்படின்னா ஹேவ்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ ஹாவ் மணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஹேவோடைய தேர்ட் ஃபார்ம் தான் இந்த ஹேடு. அதனால தான் ரெண்டு ஹேடு பக்கத்தில் பக்கத்தில் வருது. ஸோ இஃப் ஒன்லி ஐ ஹேட் மோர் மணி, அப்போ பேக் தென். இஃப் ஒன்லி ஐ ஹேட் மோர் மணி பேக் தென்.
இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்க போகிறோம். சரி, எங்கள் அம்மா இப்போ இல்லை, எங்கள் அம்மா இப்போ இங்கே இருந்தால் இவ்வளோ நல்லா இருக்கும், அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படி நம்ம சொல்கிறோம். அவங்க இங்கே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இருக்கிறது, அஃப்கோர்ஸ் இருக்கிறதுனா பி வேர்ப் இஸ்ஸு நம்ம போடுவோம். மை மாம் இஸ் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாஸ்ட் ஃபார்ம்னா மை மாம் வாஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து பி வேர்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வேர் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால if only she were here, if only she were here now அப்படியே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஏன் நம்ம வாஸ் போடல அப்படின்னா ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷனுங்கிறப்போ நம்ம பி வேர்பை பொறுத்த வரைக்கும் வாஸ் இல்லை வேர் தான் யூஸ் பண்ணுவோம். சரி, இது இப்போ பாஸ்ட்ல ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு அப்படி நடந்துச்சா, எங்கள் அம்மா அங்கே இல்லை, எங்கள் அம்மா மட்டும் அங்கே இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல மட்டும் எங்கள் அம்மா இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், அவங்க இல்லாமல் போயிட்டாங்க அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம என்ன சொன்னோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணோம்னு சொன்னோம் இல்லையா. பாஸ்டில் நடந்த விஷயத்தில் நம்மளுடைய விருப்பம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரி, இதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல மெயின் வேர்ப் பாருங்க, பி வேர்ப் இல்லையா. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம என்ன செய்யணும், ஹேடு பக்கத்தில் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். பி வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் பீன், அதனால தான் ஷீ ஹேட் பீன். இங்கன்னா ஹியர்ன்னு போட்டோம், இப்போ அங்கே இருந்திருந்தா அப்படின்னு சொல்கிறதுனால தேர்ன்னு போட்டிருக்கோம். அப்போ, இப்போனா நவ், அப்போனா தென். அப்போ if only she had been there back then. தென்னுக்கும் பேக் தென்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நம்ம ஒரு சம்பவத்தை பற்றி ஏதோ ஒன்று பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எப்போ எந்த டைமை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம வெறுமனே தென்னுன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா பொதுவாக சொல்லணும் அப்படின்னா அப்போ அந்த காலத்தில் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பேக் தென்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வெறுமனே தென் சொன்னால் போதும். அப்போ இஃப் only she had been there then அப்படி சொன்னாலே போதும். நான் உன்னோட அட்வைஸை கேட்கல, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை, நான் மட்டும் உன்னோட அட்வைஸை கேட்டிருந்தா அப்படி சொல்லணும். ஸோ நல்லா இருக்கும், நல்லா இருந்திருக்கும், அது கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரெக்ரெட் பண்ணுறோம், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம ஆசைப்படுறோம். அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இஃப் ஒன்லியே யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் உன் அறிவுரையை கேட்டிருந்தால், அதுக்கு நான் லிசன் பண்ணியிருந்தா அதான் நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம வந்து இஃப் ஒன்லி ஐ ஹேட், அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல பாஸ்ட் இல்லையா, அப்போ பாஸ்டில் அப்படி இருந்தா அப்படி சொல்கிறோம். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இஃப் ஒன்லி ஐ ஹேட் லிசன்ட் டு யுவர் அட்வைஸ், இஃப் ஒன்லி ஐ ஹேட் லிசன் டு யுவர் அட்வைஸ், இஃப் ஒன்லி ஐ ஹேட் லிசன் டு யுவர் அட்வைஸ். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாம். சரி, நான் உன்னோட அட்வைஸை கேட்கல, கேட்காதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, நான் மட்டும் உன்னோட அட்வைஸை கேட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லை அப்படி நம்ம சொல்லணும். ஸோ உன்னோட அட்வைஸை கேட்டிருந்தால் அதுக்கு இஃப் ஒன்லி வச்சு நம்ம ஆல்ரெடி இஃப் ஒன்லி ஐ ஹேட் லிசன் டு யுவர் அட்வைஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். எனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை, ஐ வுடன்ட் பி இன் so much trouble, ஐ வுடன்ட் பி இன் so much trouble. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக இஃப் யூஸ் பண்ணுறப்போ இஃப் கிளாஸ் இன்னொரு கிளாஸ் வரும் இல்லையா. இப்போ நம்ம கமா வச்சு செப்பரேட் பண்ணுவோம். இப்போ இது வந்து இஃப் கிளாஸ் எல்லாம் கிடையாது, இது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட். ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோங்க கவனிங்க. இஃப் only ஐ had listened to your advice, ஐ wouldn't be in so much trouble அப்படி கிடையாது. இஃப் only ஐ had listened to your advice முடிஞ்சிருச்சு, ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ஐ wouldn't be in so much trouble அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இது வந்து தனி சென்டென்ஸ். இஃப் ஒன்லின்றது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த இஃப் ஒன்லிக்கும் ஐ விஷுக்கும் என்னதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஐ விஷுன்றது கொஞ்சம் ஃபார்மல்னா இந்த இடத்துல எக்ஸாக்டாக நம்ம பேசுகிறப்போ சொல்கிற அந்த எமோஷன்லாம் அந்த ஐ விஷில் அவ்வளோ வராது. இஃப் ஒன்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சேடாக அந்த ரெக்ரெட் அதை காட்டணும் அப்படின்னா அந்த இஃப் ஒன்லி தான் இன்னும் கரெக்டாக இருக்கும். மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுற டென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஃப் ஒன்லியே நீங்கள் அப்படியே ஐ விஷை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம், அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள், ஐ விஷ் ஐ ஹேட் லிசன் டு யுவர் அட்வைஸ், ஐ வுடன்ட் பி இன் so much trouble இப்படி நம்ம சொல்லலாம். பட் நம்ம எல்லாத்துலேயுமே இஃப் ஒன்லி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் நீங்கள் இஃப் ஒன்லியே ஐ விஷ் வச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ரூட் எடுத்து போயிட்டு இருக்கீங்க, அந்த ரோடு ரொம்ப சரியில்லை, நம்ம வேற வழியில் போயிருக்கக்கூடாதா அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ போயிருக்கக்கூடாதான்றப்போ பாஸ்ட் இல்லையா, நம்ம வேற ஏதாவது ஒரு ரூட் எடுத்து போயிருந்துருக்கலாம் அப்படிதான் நம்ம மீன் பண்ணுறோம்.
அதனால we had taken different route. If only we had taken a different route. If only we had taken a different route. யார்கிட்டயாவது ஏதாவது நம்ம சொல்லி வளரிட்டு பிரச்சனை ஆயிடும். அப்புறம் சொல்லுவோம், ச்சே நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் சொல்லாம இருந்துக்கூடாதா அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் நான் யோசிக்காம சொல்லிட்டேன் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ யோசிக்காம சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுனால வித்தவுட் திங்கிங் அப்படி சொல்கிறோம். ஸோ ஐ ஸ்போக் வித்தவுட் திங்கிங். அதை நான் சொல்லாமல் இருந்திருக்க கூடாதா? இஃப் ஒன்லி நெகட்டிவ். அப்போ ஐ ஹேடின்ட். இஃப் ஒன்லி ஐ ஹேடின்ட் செட் தட். If only I hadn't said that. I spoke without thinking. If only I hadn't said that. அவரால் வர முடியல, சரி அவரால் மட்டும் வர முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்கிறோம். ஸோ அவரால் வர முடிந்திருந்தால், இப்போ நம்ம ரெக்ரெட் பண்ணுறோம், அவர் வர முடியல. ஸோ அதனால நம்ம வந்து பாஸ்டில் தான் இதை சொல்லி ஆகணும் இல்லையா? அப்போது இஃப் ஓன்லி இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். பொதுவாக நம்ம கேன் குட்டை யூஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய ஜென்ரல் அபிலிட்டி பற்றி பேசுவோம். ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனில் முடியும் முடியாதது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறப்போ நம்ம பி ஏபிள் டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன் ஒரு இடத்துக்கு வர முடியறதுங்கிறப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு அவரால் வர முடியல அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல கேன் குட் இல்லை, நம்ம பி ஏபிள் டு தான் யூஸ் பண்ணணும். அப்போது ஹேட் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம்னு சொன்னோம், பி ஏபிள் டுன்னு சொன்னோம். அந்த பியோடைய தேர்ட் ஃபார்ம் he had been able to come. If only he had been able to come. If only he had been able to come. Present situation and past situation. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. ஃபியூச்சருக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நான் போய் அப்பா கிட்ட பணம் கேட்க போகிறேன். அப்பாவா பணம் கொடுப்பார்? கொடுக்கவே மாட்டார். பட் பணம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறோம். ஸோ ஃபியூச்சரில் அப்போ டேட் வில்லுக்கு பதிலாக பாஸ்ட் டென்ஸில் வுட். Dad would give me money. If only dad would give me money. If only dad would give me money. நம்ம ஃபர்ஸ்ட் கூட சொன்னோம் இல்லையா, இந்த மழை நின்னா நல்லா இருக்கும். If only it would stop raining அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த இஃப் only அதை வச்சு இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கலை, நல்லாவும் பண்ணல எக்ஸாமு, அப்புறமா நம்ம வருத்தப்படுறோம், சே நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிடக்கூடாதா, இனிமே தான் நான் அவகிட்ட ஹெல்ப் கேட்க போகிறேன், அவள் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறோம். சரி அவள் இப்போ இல்லை பாரு, அவள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அவள் போகாமல் இருந்திருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்கும், எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் போனா அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த 3 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துலாமா? ஸோ இந்த வீடியோவில் நாம் நம்மளுடைய விருப்பங்கள், விஷஸ், அதை பற்றி பேசுகிறதுக்கு இஃப் ஒன்லி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.